ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி சாப்பிட்டது உண்டா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு நேந்திர பழத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிற பழத்துலேருந்து ஒரு துண்டு எடுத்து நைஃப் வச்சு ஒவ்வொரு ஸ்லைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம வாழைக்காவை சீவி எடுப்போம். அதே மாதிரி பழத்தை நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம நேந்திர பழத்தில் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நம்ம சேர்த்த அளவுக்கு சீனியும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தோசை மாவு சேர்த்துக்கலாம். புளிச்ச மாவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. விஸ்க் வச்சு கலக்கும் போது மாவு கட்டி போடாமல் இருக்கும். இந்த பதத்துக்கு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா கட் பண்ணி வச்சுருக்க பழத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து மாவில் முக்கி ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து மாவில் முக்கி சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். நம்ம பழத்தில் செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டே தனி தான். கேரளாவில் இந்த பழ பஜ்ஜி அவ்வளோ ஒரு ஃபேமஸ். கீழ் சைடு நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்துச்சு. இப்போ மறு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் மாறி மாறி திருப்பி விட்டு நிறம் மாறுற வரைக்கும் வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. பழம் சாப்பிடாத குழந்தைகளும் இதை இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழ பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.